ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சகோ பெட் ஃபார்ம் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃபார்மில் இருக்க கொஞ்சம் கோழிகளை பற்றியும் கொஞ்சம் சின்ன வீடியோ தான், அதை பற்றி பார்ப்போம். நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிற பாலிஷ் கேப்பு. நம்மகிட்ட 3 கோழி இருக்குதுல்ல. இது கொஞ்சம் ஃபேன்சின்னு சொல்லுவாங்க. நம்மளை தான் வளர்த்திட்ருக்கோம். இது முட்டை போட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்குற கொலம்பியன் பிரம்மா. ஒரு 3 கோழி இருக்குது. ஒரு சேவல், 2 பொட்டை. அது கூட நிற்கிறத கிளிமூக்கு. ஆமாம், இதுவும் முட்டை போட்டுட்டு இருக்குது. சிக்ஸும் இப்போ இருக்குது. ஒரு 10 நாளான சிக்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. சேல் தொடங்கல. நல்லா இருக்குது. நல்லாவே நல்லா ஆக்டிவாக இருக்கும். நல்லா சாப்பிடும். எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். கிளிமுக்கும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. இப்போ இதை சேர்த்து விட்டுருக்கோம். அது கூட ஒரு 2 ஆடும் கூட இங்கே தான் நிற்கிது, கூட தான் நிற்கிது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு போர்க்கோழி. ஆமாம், இந்த சண்டை சேவல்னு சொல்லணும். அதில் நம்மகிட்ட இது முதல்ல உள்ள பேட்சில் ஒரு 10 குஞ்சுக்கிட்ட இருக்குது. அது இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த ஸ்டேஜ் ஆனது. எல்லாமே ஒன்றா தான் விட்டுருக்கோம். சேவல் தான் அதிகமாக இருக்குது. நல்லா ஆக்டிவாக இருக்குது. எல்லாமே செப்பரேட்டாக ஃபென்ஸு போட்டு செப்பரேட்டாக விட்டுருக்கோம். அதனால் இதுகளுக்குள்ளே சண்டை வரும். இருந்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. அப்படி போய்ட்டுருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்க வான்கோழி நம்மகிட்ட நிறைய இருக்குது. இது ஒரு செகண்ட் பேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஒரு 3-4 தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொடுத்தோம், இப்போ கொஞ்சம் வச்சுருக்கோம். இது செகண்ட் பேட்ச்சு. இதுக்கு அடுத்தும் ஒரு பேட்ச் இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன பேட்ச்சு கொஞ்சம் இருக்குது. எல்லாமே அதான் செப்பரேட்டாக தனித்தனியாக போட்டிருக்கோம். பரவாயில்ல, நல்லா இருக்கணும். எல்லாமே சாப்பிட்டுட்டு இவங்களுக்குள்ளே பெரிய அளவில் சண்டை வர்றது இல்லை. சில டைமில் சண்டை வரும். வந்திருந்தாலும் உடனே அது அந்த பக்கம் மாறி போயிடணும். பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எப்பவும் சாப்பாடு இருக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் தான் அவங்களுக்குள்ள இது வரும். இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு நம்ம போர்க்கோழி ஒரு பேட்ச் சிக்ஸு, ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த டைமான சிக்ஸு ஒரு 20-30 கிட்ட இருக்குது. அது செப்பரேட்டாக விட்டுருக்கேன், தனியாக விட்டுருக்கேன். அது கூட நிற்கிது ஆடு பிட்மி, கனடியன் பிட்மின்னு சொல்லுவாங்க, கட்டை ஆடைன்னு சொல்லுவாங்க, குள்ள ஆடைன்னு சொல்லுவாங்க. அது நல்லா பழகும். அப்போ அது கூட தனியாக ஃபென்ஸ் போட்டு அதுக்குள்ளே விட்டுருக்கேன். வெளியே ஆடுகளுக்கு கூட இதை விட முடியாது. என்னென்னா சண்டை வைக்கணும். அதனால் இது ஒரு ஆண், அதனால் இதை தனியாக போட்டிருக்கேன். அது ஈவினிங் ஆனால் நேராக போய் அது கூட்டில் போயிடும். பகல் டைம் மட்டும்தான் இங்கே தனியாக வெளியே போட்டிருக்குது. கோழிகள் வைக்கிற சாப்பாடெலாம் அவனு சாப்பிடுவான். சாப்பிட்டு தான் நிற்கான் இப்போ. ஆமாம். இது கனடியன் பிட்மி தான். கனடியன் பிட்மியில் இது பொட்டை ஆடு. இது கூடயும் வேறு 1-2 பேர் உண்டு. இவங்க எல்லாமே பெண்ணாடு. இவங்களெல்லாம் தனியாக செப்பரேட்டாக விட்டுருக்கோம். ஒன்று பார்பரின்னு சொல்லுவாங்க. மானு மாதிரி இருக்கும், காதெல்லாம் மானு மாதிரி இருக்கும், புள்ளி. இது பீட்டல். இது எங்களுக்கு பெரிய அளவில் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது வளர்த்து. இப்போ வளர்த்துறோம். எல்லாருமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்கணும். சாப்பிட்டுட்டு எல்லாமே படுத்துட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிற டைமு. இவங்கள செப்பரேட்டாக போட்டிருக்கோம். இவங்க கூட கொஞ்சம் கருங்கோழி, கொஞ்சம் நாடங்கோழிகள் அப்படி கொஞ்சம் தான் நிற்கிது இந்த ஒரு செக்ஷனில். இவங்களும் பரவாயில்ல, ஆக்டிவாக இருக்கணும். இப்போ ஹீட் ஆனதுனால தனியாக படுத்துருக்காதீங்க. இது நீங்கள் இப்போ பார்க்குற நாட்டு வாத்து. அது கிட்டத்தட்ட 50-60 அதுக்கே கூடுதல் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எண்ணிக்க தெரியாது. அதில் இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இவங்கள சிக்ஸும் நிறைய இருக்குது. இப்போ நிறைய சிக்ஸும் இருக்குது. அது செப்பரேட்டாக தனியாக விட்டுருக்கான், கூட விடல. இவங்களுக்கு அப்படி தான் சாப்பாடு 3
நேரம் வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கலன்னா பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டே இருக்கு. நாங்கள் 2 நேரம் சாப்பாடு கொடுப்போம், காலையிலையும் சாயங்காலம். மத்தியானம் வந்துட்டு இலை, புல் இதே மாதிரி கொடுப்போம். அப்போ மத்தியானம் கொஞ்சம் காலையில் கொடுக்க சாப்பாடு மத்தியானம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் அந்த புல் கொடுத்துட்டு சாயங்காலம் கோழி அடைக்கிற டைமில் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து தான் அடைக்குது. அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சின்ன ஒரு தொட்டி அந்த அவங்களுக்கு போட்டு இடத்துக்குள்ளே செட் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதை நீங்கள் இப்போ பார்க்க வந்துட்டு நம்ம ஒரு ஏவியரையில் போட்டிருக்க சுமால் கண்ணூர் ஒரு கிட்டத்தட்ட 15 ஜோடி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்கோம், காலனியாக தான் போட்டிருக்கேன். எல்லோரும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், நல்லா பழகணும். நம்ம உள்ளே போனாலே ஃபுல்லாக நம்ம கூட விளையாடணும். அவங்களுக்கு எப்போவுமே யாராவது பக்கத்தில் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். யாராவது அப்படி அந்த கூடை கிராஸ் பண்ணி போனாலும் அப்படி தான் சவுண்டுன்னா அவ்வளோ சவுண்டு போடணும். போய் பார்த்துட்டு போகிறது அவ்வளோ நல்லா பழகும் ஸ்மால் கண்ணூர். இதுக்கும் அப்படி தான். காலையிலையும் இதுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுப்பேன். காலையில், மத்தியானம், சாயங்காலம். காலையில் ஸ்ப்ரவுட்ஸு, மத்தியானம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணி கொடுக்குறது, சாயங்காலம் சீட் மிக்ஸு. நல்லா ஹாப்பியாக தான் இருக்கணும். இதில் 1-2 பேர் வந்துட்டு எக் பண்ணியிருக்கு, எடுத்து பார்க்கல. எல்லாமே அது உள்ளே தான் மேலே ப்ரீடிங் பேக்ஸில் தான் முட்டை போட்டு வச்சுருக்கு, வெளியே எடுத்து பார்க்கல. இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். எப்போவுமே ஆக்டிவ், எப்போ பார்த்தாலும் ஆக்டிவாக தான் இருக்கணும். விளையாட்டுனா